எல்லோருக்கும் வணக்கம். பக்தியின் ரகசியம் என்ன? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக சிறந்த கிருஷ்ண பக்தன். அவன் குடும்ப கஷ்டங்களால் அவதிப்பட்டான். தன்னுடைய வேலைக்காக அதிகாலையில் எழுவான். இரவு வேளையில்தான் வீடு திரும்புவான். அதனால் அவனால் தினமும் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. இறைவனை வழிபட்டு தன்னுடைய துன்பங்களை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பான். வேலை பளு காரணமாக ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே என்று வருந்தினான். ஒரு நாள் சிறிய கிருஷ்ணர் சிலையை வாங்கி வந்தான். தன்னுடைய குறைகளை சொல்லி தினமும் வழிபட்டு வந்தான். அவன் தினமும் பணிக்கு செல்லும் போதும் இரவு தூங்கும் வேளையிலும் கிருஷ்ணரின் சிலையை வணங்கினான். ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற நறுமணப் பொருட்களை வைத்து வழிபடுவான். பல மாதங்கள் ஓடிவிட்டது. அவனுடைய துன்பங்கள் அகலவே இல்லை. அதனால் அந்த ஏழை பகவான் கிருஷ்ணர் மீது கோபம் கொண்டான். நான் தினமும் பகவான் கிருஷ்ணரை வழிபட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய துன்பத்தை இவர் கண்டு கொள்வதே இல்லை என்று நினைத்தான். பிறகு சந்தைக்கு சென்றான். வேறு ஒரு சாமி சிலையை வாங்கி வந்தான். கிருஷ்ணர் இருந்த இடத்தில் இப்போது புதிய தெய்வத்தை வைத்தான். கிருஷ்ணர் சிலையை அதற்கு மேல் உள்ள அலமாரியில் வைத்தான். பிறகு புதிய தெய்வத்திற்கு எளிய வழிபாட்டை செய்தான். ஊதுபத்தியை கொளுத்தி புதிய சிலைக்கு அருகே வைத்தான். அந்த ஊதுபத்தியின் புகை மெல்ல மெல்ல மேல் நோக்கி சென்று அலமாரியில் இருந்த கிருஷ்ணரின் சிலை மீது பட்டது. உடனே அந்த பக்தன், கிருஷ்ணா, இவ்வளவு நாட்களாக உன்னை நான் வழிபட்டும் எனக்கு நீ ஒன்றுமே செய்யவில்லை. அப்படி இருக்கையில் புதிய தெய்வத்திற்கு ஏற்றி வைக்கும் ஊதுபத்தி நறுமணத்தை மட்டும் நீ அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான். உடனே சிறிய பஞ்சை எடுத்து பகவான் கிருஷ்ணரின் சிலையின் மூக்கில் வைத்து அடைத்தான். அடுத்த நொடியே அந்த ஏழையின் முன்பாக காட்சி கொடுத்தார் பகவான் கிருஷ்ணர். அந்த பக்தன் மெய் சிலிர்த்து போனான். பிறகு பகவான் கிருஷ்ணர் கேட்டார், பக்தா, என்னை மண்ணாக பாவிக்காமல் உயிருள்ளவன் என்று எண்ணி பஞ்சை வைத்து அடைத்தாயே. அந்த பக்தியால் நான் மிகவும் மெய் சிலிர்த்து விட்டேன், மகிழ்ந்து விட்டேன். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார். உடனே அந்த பக்தன், என்னுடைய வறுமையை நீங்கள் போக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே பகவான் கிருஷ்ணரும் வறுமையை போக்கினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பக்தியின் ரகசியம் என்னவென்றால், நாம் வழிபடும் இறைவனின் உருவங்களை வெறும் கல்லாகவும் மண்ணாகவும் கருதக்கூடாது. நிஜம் என்று நினைத்தாலே பகவான் ஓடி வந்து உதவி புரிவார், அருள் புரிவார். அதனால் நாம் பகவானை வைகுண்டத்தில் இருக்கும் பகவானாக பாவித்து வேண்டினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.